ஹே காய், ஸோ போன வீடியோ முடிக்கும் போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வைரஸை இந்த ஃப்ராங்கி 1 அப்படிங்கிற இந்த வைரஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது நான் ஃபஸ்ட்டு வைரஸை ஜென்ரேட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த விக்டிம் கம்ப்யூட்டர் வந்து இந்த ஃப்ராங்கி 1 அப்படிங்கிற இந்த வைரஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் போகும். என்னோட ஐபி நான் அந்த வைரஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. அதனால ஒரு கனெக்ஷன் போகும். அது வந்து ஹேக்கருங்கிற கம்ப்யூட்டருக்கு அந்த கனெக்ஷன் போகும், ரைட்டா? ஓகே, கனெக்ஷன் போயிடுச்சு. இப்போ அந்த ஹேக்கருங்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ஷன் கிடச்சிடுச்சு. பட் அந்த ஹேக்கருங்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த கனெக்ஷனை வச்சு என்ன பண்ணணுன்னே தெரியாது, கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸோ அது என்ன பண்ணும், என்னமோ ஒரு கனெக்ஷன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுரும், கண்டுக்காது. ஓகேவா? ஸோ இது எனக்கு இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக புரியணும் அப்படின்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இப்போ எனக்கு வந்து அஸ்வின் அப்படிங்கிற என் பேர் இருக்குது, ரைட்டா? இப்போ எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கும். இப்போது நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டு நல்லா சவுண்டாக ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா என் காதில் வந்து சவுண்டே கேட்கல இப்போ அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் வந்து வெளில இருந்துக்கிட்டு என் பேரை கூப்பிட்றீங்க, அஸ்வின் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்றீங்க. எனக்கு வந்து கேட்குமா? கேட்காது, ரைட்டா? ஸோ அப்போ நான் எனக்கு கேட்காதனால நான் எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ எனக்கு கேட்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு நான் வந்து லிசன் பண்ணணும். யாராச்சும் என்னை கூப்பிட்றாங்களா, நார்மலாக லிசன் பண்ணணும். லிசன் பண்ணால் தான் என்னை யாராச்சும் கூப்பிட்டா அது எனக்கு கேட்கும், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ அதே பேசிக் கான்செப்ட் தான் இந்த வைரஸ்லேயும் வரும், பேக்டோர்ஸ்லேயும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஐபிக்கு ஐபி அண்ட் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான போர்ட்டு போட்டிருப்போம், ரைட்டா? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஐபி வச்சு நிறையா விஷயங்களை பண்ணலாம். அதில் நிறையா போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதில் நம்ம வந்து 5566ங்கிற போர்ட் வந்து நம்ம ஃபைல் ஷேரிங் வெப்சைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 அப்படிங்கிற போர்ட் வந்து நம்ம வைரஸ் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்பெசிஃபிக் ஐபியில் இந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர், ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் நமக்கு வருதா அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணணும், ஓகேவா? ஸோ லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி லிசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராச்சும் அந்த வைரஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிசன் பண்ணிகிட்டு இருக்கனால அது நமக்கு கேட்டுரும். ஸோ கேப்சர் பண்ணிடலாம். அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா நம்ம லிசன் பண்ணணும். ஸோ லிசன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலி லினக்ஸில் இன்பில்ட்டான ஒரு டூல் இருக்குது. என்ன டூல் அப்படின்னா MSF கன்சோல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் எங்கேருந்து வேணால் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரூட்லேருந்து அடிக்கலாம், ஃபோல்டர்லேருந்து அடிக்கலாம், எங்கேருந்து வேணால் அடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் MSF கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து இது ஒரு பேக்கேஜாக ஒரு பெரிய டூல் மாதிரி இன்பில்ட்டான டூல் வந்து கலி லினக்ஸ்லேயே இருக்கும். இந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை பண்ணும். அதில் வந்து இந்த லிசன் பண்ணுறதும் ஒரு ஃபீச்சர், ஓகேவா? இந்த டூல் வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் பத்தாது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மேலே இருக்கும், 3000 மேலே இருக்கும். பயங்கரமான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நிறையா இருக்கும் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டில். இது ஃபுல் ஃபார்ம் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் MSF கன்சோல் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லிசன் பண்ணலாம். இதை நம்ம ஜஸ்ட் இப்போ லிசன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிசன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர் அப்படின்னு போடுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த MSF கன்சோலில் வந்து நிறையா டூல் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து மீனிங் எதுவும் கிடையாது. யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லருக்கு வந்து மீனிங் எதுவுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது ஜஸ்ட் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணணும், செட் பேலோட் அப்படின்னு பண்ணி நம்ம யூஸ் பண்ண பேலோட மென்ஷன் பண்ணணும். நம்ம என்ன பேலோட் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே போய் பார்ப்போம். வெயிலில் கோ மெட்டர்பெட்டர் ரெவ்வோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரிவர்ஸ், ஓகேவா? ரிவர்ஸ் HTTPS அப்படிங்கிற ஒரு பேலோட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செட் பேலோட் கோ மெட்டர்பெட்டர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் ஃபார்மில் போடணும், ஓகேவா? அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இதில் வந்து கோன்னு போடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணது வேணால் கோ அப்படின்னு இருக்கலாம், தவிர நார்மலாக நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா 41 பேலோட் லிஸ்ட்டில் எத்தனை பேலோடு இருந்துச்சு. பைத்தான் மெட்டர்பெட்டர் இருந்துச்சு, அப்புறம் ரூபி இருந்துச்சு, C++, CS இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து எப்போவும் கோன்னு போட மாட்டோம். இந்த இடத்துல வந்து விண்டோஸ் அப்படின்னு போடுவோம். பிகாஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும் வெயில்ங்கிற அந்த வைரஸ் வந்து விண்டோஸுக்கு தான் பேலோட ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோங்கிற இடத்துல மட்டும் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன வருதோ இதை அப்படியே போடணும். இப்போ மெட்டர்பெட்டர் அப்படின்னா மெட்டர்பெட்டர்னு போடணும். இப்போ ரிவர்ஸ் HTTPS அப்படின்னா HTTPS போடணும். இதே நிறையா இருந்துச்சுல, HTTPன்னு இருந்துச்சு, TCPன்னு இருந்துச்சு. நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே போடணும். கொஞ்சம் மாற்றி போட்டால் கூட ஒர்க் ஆகாது, ஓகேவா? இந்த இடத்துல வந்து விண்டோஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், அதனால் வச்சுக்கோங்க. நீங்கள் பைத்தான் மெட்டர்பெட்டரோட பேரோட யூஸ் பண்ணியிருந்தால் கூட விண்டோஸ் தான் போடணும். போட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா செட் ஆயிரும். இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
சில ஆப்ஷன்ஸ் நமக்கு காட்டும். ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எந்த பேலோடுக்கு எந்த ஒரு ஐபிக்கு லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த டூல் வந்து லிசன் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஸோ இந்த டூலுக்கு வந்து சில செட்டிங்ஸ் நம்ம சில ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம என்ன பேலோட யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். ரெண்டாவது எந்த ஐபிக்கு நம்ம லிசன் பண்ணணும், நம்மளோட ஐபிக்கு தான் நம்ம லிசன் பண்ணணும். ஸோ செட் எல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம ஐபி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இஃப் கான்ஃபிக் பண்ணி பார்க்கலாம். இஃப் கான்ஃபிக் பண்ண அப்படின்னா இந்த ஐபி இதை தான் நான் அங்கே போட்டேன். கரெக்டாக? இந்த ஐபிக்கு தான் விக்டிம் கம்ப்யூட்டர் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செட் எல் போர்ட் 1234 இதுதான் நான் அந்த வைரஸில் கொடுத்தேன். ஸோ இதை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு ரன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டார்டட் ஹெச்டிடிபி ரிவர்ஸ் ஹேண்ட்லர் ஆன் என்னோட ஐபி என்னோட போர்ட். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு லிசனிங் ஒரு டூல் வந்து இந்த டூல் வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ நம்ம என்னோட ஐபிக்கு 1234 அப்படிங்கிற போர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? நான் ஏன் என்னோட ஐபி கொடுத்துருக்கேன்னா என்னோட ஐபிக்கு தான் லிசன் பண்ணணும். நான் போயிட்டு ஊரில் இருக்கிற வேற யாராச்சும் ஐபிக்கு போயிட்டு லிசன் பண்ண முடியாது. என்னோட ஐபியில் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணுறதா எனக்கு பெர்மிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லிசன் பண்ண ஆரம்பிச்சனால எனக்கு வந்து இப்போ யாராச்சும் இந்த வைரஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து கேப்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ அதை நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு இந்த வைரஸ் Frankie 1 அப்படிங்கிற இந்த வைரஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, பிளாங்காக தான் காட்டுது. ஓகேவா? ஸோ பட் பேக்ரவுண்டில் என்ன ஆயிருக்கும், கலிநெக்ஸ்டில் வந்து அந்த கனெக்ஷன் போயிருக்கும். பார்த்தீங்களா? போயிடுச்சு. ஸோ என்ன காட்டுது அப்படின்னா 192.168.1.9 அப்படிங்கிற ஒரு ஐபிலேருந்து அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு வந்து கனெக்ஷன் வந்திருக்கு. அது வந்து மெட்டர் கனெக்ஷன். ஸோ இந்த மெட்டர் வச்சு நம்ம வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் லிட்டரலாக ஹேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன நினச்சாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் கேமரா பார்க்கலாம், அந்த கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், பார்க்கலாம், டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ ஒரு பேசிக் கமெண்ட் காட்டுறேன், sysinfo அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த sysinfoங்கிற கமெண்ட் வந்து அந்த கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன் காட்டும். ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டர் என்ன 64 பிட்டா 32 பிட்டா விண்டோஸ் 10 விண்டோஸ் 7 இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை காட்டும். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி நீங்கள் கேமரா பார்க்கலாம், எப்படி நீங்கள் ஃபைல் யூஸ் பண்ணலாம், இல்லை எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத நான் சொல்லித்தர போகிறது இல்லை. பிகாஸ் மெட்டர்பிரிட்டர் வந்து ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? இந்த மெட்டர்பிரிட்டர் இந்த எம்எஸ்எஃப் கன்சோலில் மெட்டர்பிரிட்டருங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதை வச்சு நீங்கள் நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஸோ அதுக்காகவே நான் தனியாக ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன். மெட்டர்பிரிட்டர் பற்றியே தனியாக 10 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் எப்படி ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வரும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம வைஃபை அடாப்டர் வச்சு நம்ம வைஃபை ஐபி வச்சு நம்ம பண்ணோம். ஸோ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரே வைஃபைல இருக்கிற சிஸ்டம் தான் நம்ம ஹேக் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ இந்த பேலோட நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வேறு ஊரில் இருக்கிற ஒருத்தவங்களோட கம்ப்யூட்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, சென்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும், அவங்க அதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து பேக் ரிவர்ஸ் ஆகும்ல. அப்போது நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வராது. பிகாஸ் இப்போ நம்மளோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.1.11. இப்போ இதே ஐபிலையே அவங்க வேற ஊரில் இருக்காங்கல்ல, அவங்களோட கம்ப்யூட்டரில் வேற ஒரு கம்ப்யூட்டர் வந்து இதே ஐபி இருக்கும். நான் சொன்னேன் இதே ஐபி வந்து லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஐபி வந்து வேற ஒரு ஆளுக்கு இருக்கும் அவங்களோட வைஃபைல. ஸோ அவங்களோட கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ண பார்க்குமே தவிர நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வராது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வேற ஊரில் இருக்கவங்கள ஹேக் பண்ண முடியாது இந்த மெத்தட் வச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.